வணக்கம். இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் மாபெரும் பொருளாதார அறிஞர்களில் ஒருவரான அண்ணன் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இணைந்துள்ளார். இவருக்கு பொருளாதாரத்தை தாண்டிய பல்வேறு முகங்கள் இருக்கிறது. அதை சமூக வலைதளங்களின் ஊடகமாகவும் பல்வேறு ஊடகங்களின் வழியாகவும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். சர்வதேச அரசியல் குறித்து தொடர்ந்து பேசுவதற்காக அண்ணனுடன் இன்று இணைந்திருக்கிறோம். அண்ணன் வணக்கம். வணக்கம். இந்த ட்ரம்ப் வருகைக்கு பிறகான ஒரு வார்த்தை டேரிஃப் அப்படின்னு நம்ம திரும்ப கேள்விப்படுறோம். அதற்கு பல்வேறு உலக நாடுகளும் பல்வேறு விதையான எதிர்வினைகளை ஆற்றுகிறது. அதன் மீதான உங்களுடைய எண்ணங்களை கேட்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். இதில் டேரிஃபுங்கிறது மட்டும் ஒரு சைடாக நீங்கள் பார்க்குறீங்க. அவரோட மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிறாரு. அது ஒரு தப்பான கொள்கை. அவர் செய்யான மனுஷன் கிடையாதுங்கிறது என்னோட கருத்து. அவரை ஒரு கன்விக்டட் ஃபெலன், அதாவது அவர் பொய் சொன்னார்னு கோர்ட்டில் தீர்ப்பே வந்துருச்சு. இருந்தாலும் அவர் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டார், அது வேறு விஷயம். அமெரிக்காவில் கன்விக்ட் ஆனவங்க கூட எலெக்ஷன் நிற்கலாம், ஜெயிக்கலாம். அமெரிக்க மக்களுக்கு இருந்த கோபமும் அதிருப்தியும் அவர் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டார். என்ன கோபம் அதிருப்தினா, முதல்ல கோவிடுங்கிறது இவரோட டைமில் வந்தது. அது பைடன் டைமில் தான் ஃபுல்லாக க்யூர் ஆச்சு. இவங்க இஷ்டத்துக்கு நோட்டை அடித்து பிரிண்ட் பண்ணி மக்கள் கையில் கொடுத்தாங்க. அதனால் விலைவாசி ஏற ஆரம்பிச்சது. விலைவாசி ஏறினதாக அவங்களால நம்ப முடியல. அமெரிக்காவில் விலைவாசி 1980க்கு அப்புறம் இப்போ தான் முதல் வாட்டி விலைவாசி ஏறிச்சு. இந்த விலைவாசி ஏறாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. டிரான்சியன்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அதாவது இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடுங்கிறது தான் டிரான்சியன்ட்டுங்கிறது. அது ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும்னு நினச்சாங்க. ஆனால் அது இல்லை. அதனால் வட்டி விகிதத்தை ஏற்றுற மாதிரி ஆச்சு. வட்டி விகிதத்தை ஏற்றி கூட அது இன்னும் குறையலை. ஸோ அதனால் பைடன் ஆக்சுவலி எக்கானமியை நல்லா நடத்தியிருந்தா கூட சாதாரண மக்களுக்கு அவர் மேலே ஒரே கோபம். ஏன்னா 40 வருஷத்தில் வரலாறில் காணாத அளவுக்கு விலைவாசி அங்கே ஏறித்து. அதனால் மக்களுக்கு அவர் மேலே கோபம். ஒன்றுன்னு அவருக்கு வயசாயிடுச்சு. அல்மைசர்ஸ் மாதிரி ஒரு வியாதி வந்துடுச்சு. அவரால் நினைவோடு பேச முடியல. அதனால் என்ன ஆச்சுன்னா, டெமோக்ராட்ஸுக்கு நார்மலாக அமெரிக்காவில் ஒரு 6 மாதத்துக்கு எலெக்ஷன் நடக்கும். முதல்ல அந்த பார்ட்டியோட கேண்டிடேட்ஸே எலெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ட்ரம்ப்புக்கு அகென்ஸ்டாக நிக்கி ஹைலி அது மாதிரி ஒரு 3-4 பேர் போட்டி போட்டாங்க. அதே மாதிரி டெமோக்ராட்ஸில் 4 பேர் போட்டி போடுவாங்க. நார்மலாக கன்வென்ஷன் என்னென்னா, அமெரிக்காவில் ஒரு சிட்டிங் பிரசிடென்ட் இருந்தால் அவர் செகண்ட் டேர்ம் கண்டெஸ்ட் பண்ணுவார். இவர் 80 வயசுக்கு மேலே ஆகி நாட் ஃபிட். இவர் கண்டெஸ்ட் பண்ணிடக்கூடாது. இவர் கடைசி வரைக்கும் நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நின்னார். எலெக்ஷனுக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் கண்டெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டார். அப்போ இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறவங்கள நிற்க வச்சாங்க. கமலா ஹாரிஸ் ஒரு இந்தியனுக்கும் ஒரு கருப்பு சேர்ந்தவங்களுக்கும் பிறந்த பொண்ணு. அது அமெரிக்காவில் பெண்மணியே ஏற்றுக்க மாட்டாங்க. ஹிலரி கிளின்டனே தோத்துட்டாங்க. ஒரு வாட்டி பராக் ஒபாமாட்ட தோத்தாங்க. டெமோக்ராட் எலெக்ஷன்லேயே பராக் ஒபாமாட்ட தோத்தாங்க. இன்னொரு வாட்டி ட்ரம்ப்ட்ட தோத்துட்டாங்க. ஸோ ஒரு வெள்ளை பெண்மணியே அவங்க ஏற்றுக்காதவங்க இது மாதிரி ஒரு கலப்பின பொண்ணுங்களை ஏற்றுக்க மாட்டாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இவங்க கொண்டு போட்டாங்க. ஸோ இவருக்கு 2 விதத்தில் சாதகமாயிடுச்சு. ஒன்று மக்களுக்கு ஆல்ரெடி விலைவாசி ஏறிடுச்சு அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும், இன்னொன்று இந்த மாதிரி ஒரு பெண்மணி, அதுவும் கலப்பு பெண்மணின்னு எல்லா ஓட்டும் கன்சாலிடேட் ஆகி அவர் பக்கம் போயிடுச்சு. இத்தனைக்கும் அவர் ஜெயித்தது 1.5% ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயித்தார். அமெரிக்கன் சிஸ்டம் எப்படின்னா, பாப்புலர் ஓட்டில் நீங்கள் கம்மியாக வாங்கினா கூட அந்தந்த ஸ்டேட்டில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. அதனால் அவர் பாப்புலர் ஓட்டும் வாங்கினார், லேண்ட்ஸ்லைடில் ஜெயிச்சிட்டார். அவர் ஜெயிக்கிறச்சா என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு பணக்காரன் நானா, ஏழை ஆகிட்டான். இது 2 காரணம் சொல்கிறாரு. ஒன்று உங்கள் வேலையெல்லாம் சைனாவுக்கு போயிடுச்சு, இந்தியாவுக்கு போயிடுச்சு, லாட்டின் அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. உங்கள் வேலையெல்லாம் நான் திரும்பி கொண்டு வரேன். அது ஒன்று. 2வது, இது மாதிரி இல்லீகல் இமிக்ரெண்ட்டெல்லாம் உள்ளே வந்துடுறாங்க, அவங்க வேலையை திருடுறாங்க அப்படிங்கிற 2 பிளாங்கில் அவர் 2 தூணில் தான் அவர் எலெக்ஷன் நடத்துகிறார். ஸோ சைனாக்காரன் இங்கே மெட்டீரியல் அனுப்புறது நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறதில்ல. டாரிஃப்ங்கிறது கஸ்டம்ஸ் டியூட்டி. அது நம்ம சரியாக போட்டோன்னா வரமாட்டான்னு சொல்கிறாங்க. இவர் முன்னாடியே ஒரு 20% சைனா மேலே போட்டு, அது மேலே ஒரு 10% பைடன் போட்டுட்டார். அதுக்கும் மேலே ஒரு 10% நான் சைனா மேலே போடுவேன். அண்டு மெக்சிகோ மூலமாகவும் கனடா மூலமாகவும் தான் இது வருது. அவங்கக்குள்ளே நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது. ஆனால் அவங்க மேலே 2 பேர்லேயும் 25% போடுவேன்னு.
ஒரு 25 வருஷமாக, சுமார் 25 வருஷமாக நாஃப்டா அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஒரு ட்ரேடிங் பிளாக். அவங்கக்குள்ளே நீங்கள் வந்து குட்ஸு ஃப்ரீயாக மூவ் ஆகலாம், நீங்கள் டேக்ஸ் போடக்கூடாது. ஸோ இவன் அந்த நாஃப்டாங்கிற அக்ரிமெண்ட்டை உடச்சி இவர் டாரிஃப் போட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டாருன்னா, அமெரிக்கா வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கூலி வேலைகள்லாம் தமிழர்கள் செய்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இல்லைன்னு சொல்லலை, கம்மியாயிடுச்சு. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு போய் பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. டைல்ஸ் ஒட்டுறது எல்லாமே வட இந்தியர்கள் செய்கிற வேலை. அதே மாதிரி அந்த ஊரில் வந்து லாட்டின் அமெரிக்காலேருந்து வந்தவங்க பல பேர் வந்து அங்கே வந்து அந்த வேலையை செய்கிறாங்க. இந்த ஃபார்மில் வேலை செய்கிறது அதெல்லாமே இந்த லாட்டின் அமெரிக்கன்ஸ் தான். ஏன்னா வெள்ளை அமெரிக்கன் அந்த வேலையை செய்ய மாட்டான். அந்த அந்த சம்பளத்துக்கு அந்த வேலையை செய்ய மாட்டான். இவர் பிடிச்சவங்களெல்லாம் அவரை தான் பிடிச்சார். அதே மாதிரி நான் வட இந்தியாவில் படிப்பறிவு இல்லாதவங்க ஹரியானா, பஞ்சாபு, குஜராத் இந்த 3 மாநிலத்துலேருந்து தான் 7.5 லட்சம் பேர் போய் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸுங்கிறது 95% இந்த 3 மாநிலத்துலேருந்து தான் இருக்காங்க. இவங்க எப்படியாவது அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்யணும்னு சொல்லி திருட்டுத்தனமாக அமெரிக்காவில் போய் மாட்டியிருக்காங்க. ஸோ இவங்கள நான் கட்டி பிடிச்சி அனுப்புவேன் வெளில, நான் டேரிஃப் போட்டு ஃபேக்ட்ரியை அமெரிக்காவுக்கு திரும்பி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் டேரிஃப் போட்டார். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, அமெரிக்கா 30 வருஷமாக மேனுஃபேக்சரிங் நிறுத்திட்டாங்க. சைனாலேருந்து, மெக்சிகோலேருந்து, கனடாலேருந்து தான் வருது. அதனால் அவங்களுக்கு வெல்டிங், துணி தைக்கிறது, இது மாதிரி பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்கள விட்டு போயிடுச்சு. அதனால் நீங்கள் இன்றைக்கி டேரிஃப் போட்டதுனால இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரா டேரிஃப் போட்டு கூட மக்கள் தான் வாங்கி ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமை வந்து மக்கள் மேலே தான் ஏறும். அந்த சுமை மக்கள் மேலே தான் ஏறும். அதை இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. சுமை மக்கள் மேலே ஏறி விலைவாசி திரும்பி ஏறும். விலைவாசி திரும்பி ஏறினா திரும்பி வந்து ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து வட்டி விகிதத்தை ஏற்றும். அதனால் எந்த விலைவாசியை குறைப்பாருன்னு நினச்சி இவருக்கு ஓட்டு போட்டாங்களோ, இவரோட டேரிஃப் பாலிசினால் அந்த விலைவாசி ஏறும், வட்டி விகிதம் ஏறும். திரும்பி டாலர், எல்லா பணம் டாலர் வெளியூரெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் இருக்கிற டாலர் வந்து திரும்பி அமெரிக்கா பக்கம் போகும். அதுதான் நடந்துகிட்ருக்கு. அது இன்னும் கிளியராக நடக்கும். ஸோ இந்த விலைவாசிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபெட்ரல் ரிசர்வ் சீஃப் ஜெரோம் பவுல்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரேட்டை ஏற்றுவார். மற்ற எல்லாரையும் அவர் வந்து காலி பண்ணிட்டார். ஜெரோம் பவுலை காலி பண்ண முடியல. அந்த டேர்ம் முடியறத தான் காலி பண்ண முடியும். ஜெரோம் பவுல் வந்து பைடனோட நியமனம், இவரோட நியமனம், இவரோட ஃபஸ்ட்டு டேர்ம் நியமனம். பைடன் கண்டினியூ பண்ணுறாரு. இவரோட டேர்ம் 26 தான் முடியுது. 26 தான் இவருக்கு பதிலாக வேறு ஆளை போட முடியும். ஆனால் இப்போ அவங்க 2 பேருக்கும் இணக்கம் இல்லை. அதனால் அவர் வட்டி விகிதத்தை ஏற்றுவார், வட்டி விகிதத்தை குறைக்க மாட்டார். அதனால் ஒரு அமெரிக்காவில் ஒரு ரிசெஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கும். பரபரப்பாக பேசப்படுகிற இந்த டேரிஃப் வந்து ஒரு ரிசெஷனை நோக்கி கொண்டு செல்லுதுன்றீங்க? டெஃபினட்டாக கொண்டு, அமெரிக்காலே எல்லாரும் சொல்கிறது அமெரிக்காவை ரிசெஷனை நோக்கி கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கிறது. இல்லைங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதாவது சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கணும்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்கா. இன்றைக்கி சொந்த செலவில் சூன்யம் வச்சுருக்காங்க. ஏன் சார் இப்படி நடந்துக்கிறாங்க? அவரோட ஐடியாலஜி அது. நான் இப்போ இருக்கிறாரு, எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக என்னெல்லாமோ பொய் சொல்லி 13 எலெக்ஷன் இந்தியாவில் ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரு வாட்டியும் போன வாட்டி சொன்னதை அடுத்த வாட்டி வேறு மாதிரி பேசுவார், திரும்பி வேறு மாதிரி பேசுவார். நான் கொடுத்தா சப்சிடி, நீ கொடுத்தா ரேவடிங்கிறாரு. ஸோ இந்த ரைட் விங்கில் இருக்கிற பாப்புலிஸ்ட் எல்லாமே இது மாதிரி தான் செய்வாங்க. இன்றைக்கி எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு பிரதான், தமிழர்கள்லாம் காட்டுமிரா அன்சிவிலைஸ் பீப்புள்னு பொய் பேசுவாங்கன்னு. ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு மினிஸ்டர் பேசுகிற பேச்சாது. அப்போ இது சர்வதேச சமூகத்தில் இப்போ அமெரிக்காக்குள்ளே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நான் சொல்லிட்டேன். சர்வதேசத்தில் என்ன ஆகும்னா, அமெரிக்கா சைனாக்காரன் இவனுக்கு மேலே அவன் என்ன பண்ணிட்டான்னா அவங்களோட சைனீஸ் கரன்சியை கீழே விழ விட்டான். நீங்கள் எவ்வளோ டேரிஃப் போடுவீங்க? 10% டேரிஃப் போடுவீங்களா? 10% சைனா கரன்சி விலையை குறைச்சிட்டோம். ஸோ நீ என்ன டேரிஃப் போடுவியோ அந்த லெவலுக்கு அவன் விலையை குறைச்சிடுவான். பிப்ரவரி மாதத்தில் மட்டும் $542 பில்லியன் சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு மெட்டீரியல் வந்திருக்கு. அதனால் வரப்போகிற மெட்டீரியல் வரதான் செய்யும், விலைவாசி ஏறும். இப்போ அவன் என்ன சொல்லிட்டான்னா இட்ஸ் ஆக்ட் ஆஃப் வார். ஆனால் இப்போ அங்கே ப்ரொடக்ஷன் இல்லாதது ஒரு முக்கியமான காரணமான அமெரிக்காவில் ப்ரொடக்ஷன் இல்லைங்கிறது உண்மை. ஸோ இதனால் நீங்கள் என்ன சொல்லிட்டாரு, அது ஒரு போர். ஜிஜிபிங் என்ன சொல்லிட்டாருன்னா இது ஒரு ஆக்ட் ஆஃப் வார்.
அதனால் இது போருக்கு சம்மந்தம். உங்களுக்கு எந்த போர் வேணால் நான் தரேன். ம். உங்களுக்கு ட்ரேடு வார் வேணுனா ட்ரேடு வார், டெக்னாலஜி வார்னா டெக்னாலஜி வார், ஆக்சுவல் போர் வேணாலும் நான் போடுறதுக்கு ரெடின்ட்டார் அவர். அதே மாதிரி கனடாவில் இருக்கிற ஜஸ்டின் ட்ரூடோவும் இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ போய் மார்க் கேன்ரின்னு இன்னொருத்தர் வந்திருக்காரு. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணுறச்ச மார்க் கேனரியும் போர் போடுறதுக்கு ரெடி. பட் அமெரிக்கன் குட்ஸ் மேலே டேக்ஸை போட்டிருக்காங்க. மெக்சிகன் ஒரு லேடி பிரசிடென்ட்டு, அவங்களும் டேக்ஸு. இதில் பேசாமல் இருக்கிற நாங்கள் எந்த விதத்துலையும் இதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஆனால் வாயை திறந்து பேசாமல் இருக்கிறது ஒருத்தர் தான் நம்ம பிரதமர் மோடி. அந்த காங்கிரஸ்னால் அவர் 100 நிமிஷம் பேசினதில் இந்தியாவை தாக்குன்னு தாக்கியிருக்கிறாரு. இந்தியா என்னை பார்த்தோன்னே பயந்து போயிடுச்சு. நாங்கள் குறைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லா வரியும் குறைச்சிட்டாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீ வரி குறைக்கிறதா ஏற்றுறதாங்கிறது ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட வேலை. அது வெளிநாட்டு அமெரிக்காவுக்கும் இந்தியா மேலே சாவரின் கிடையாது. சாவரின்னா நம்மளுக்கு டேக்ஸ் போடுற ரைட் அமெரிக்கன் பிரசிடென்ட்டு கிடையாது. அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்தியா டேக்ஸ் குறைச்சிருச்சுங்கிறாரு. டேக்ஸ் குறைச்சோனமா இல்லையாங்கிறத பிரதமர் பேச மாட்டேங்கிறாரு. நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்ன நடக்கிறதுன்னு கேட்குறோம் நாங்கள். என்ன நடக்குது? இப்போ அவர் சொல்கிறது உண்மையா? இப்போ டேக்ஸ் அவர் சொன்னால் நீங்கள் பயந்து டேக்ஸ் இப்போ குறைச்சி. நீங்கள் ரொம்ப அருமையாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க. இந்த டேரிஃப் அமெரிக்காவுக்குள்ள எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ சைனா, கொலம்பியா, சைனா, கனடா, சைனா, மெக்சிகோ, கொலம்பியா மாதிரியான நாடுகள் இதுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுதுன்னு சொல்லிட்டீங்க. இந்தியா இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் படித்தவர், உங்களுக்கு வரலாறு தெரியும். 1971 இந்தியா பங்களாதேஷ் போருக்கு போச்சு. இந்தியா பங்களாதேஷ் போர் போனும்போது இதே மாதிரி இந்திரா காந்தியை மிரட்ட பார்த்தாங்க. அப்போ அவங்க 2 நாளில் பேசிட்டு வந்தது நான் திரும்பி சொல்ல விரும்பலை. அது ஒரு வரலாறு. அது அமெரிக்காவை எப்படி அவங்க எதிர்த்தாங்கங்கிறது ஒரு வரலாறு. தைரியமாக வெள்ளை மாளிகையில் நடந்து அன்றைக்கே பேசினாங்க. நேஷ்னல் ப்ரெஸ் கவுன்சிலுங்கிற மீட்டிங்கில் 1971 உடனே பேசினாங்க. இன்ஃபேக்ட்டு பிரிண்ட்டுங்கிற ஒரு யூடியூப் சேனலில் முந்தா நேற்று அந்த ஸ்பீச்சை லைவாக போட்டிருக்காங்க. இந்திரா காந்தி பேசினதை லைவாக போட்டிருக்காங்க. அப்போ இந்திரா காந்தியை ஒருத்தர் கேட்கும்போது, நீங்கள் ப்ரோ அமெரிக்காவா ப்ரோ ரஷ்யாவான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் காந்தி, நான் ப்ரோ அமெரிக்காவும் கிடையாது, ப்ரோ ரஷ்யாவும் கிடையாது, நான் ப்ரோ இந்தியாங்கிறாங்க. அது மாதிரி நம்ம பிரதமர் பேசுவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பிரதமர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வாயே திறக்கலை. ட்ரம்ப்பே சொல்கிறார், இது உங்கள் கேள்வி, பதில் சொல்லுங்கள். உங்களால் பதில் சொல்லலைன்னா உங்களுக்கு பதிலாக நான் பதில் சொல்லட்டுமான்னு கேட்குற அளவுக்கு நம்ம நாட்டை ஒரு லாஃபிங் ஸ்டாக் ஆக்கிட்டாங்க. இப்போ நம்ம இந்த டேரிஃப், இந்த வரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? அது அவங்க தான் ஆளும் கட்சியை தானே கேட்கணும். இன்னும் அவங்ககிட்ட ஒரு பிளானுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? பிளான் இல்லையே, இது வரைக்கும் அவங்க பேசலையே. இங்கேருந்து போய் கோயல் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. பார்லிமெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர் பேச மாட்டேங்கிறாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நீங்கள் கேட்டால் தமிழர்கள் காட்டு மிராண்டிங்கள்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ இவ்வளோ தூரம் இருக்கும்போது அஸ்னி வைஷ்ணவ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த டேரிஃப்க்கு அகேன்ஸ்டாக நாங்கள் போராடுவோம், ஸ்ட்ராங்காக வருவோங்கிறாரு. அப்போ அவர் என்ன ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நான் பேசிட்டேன், இந்தியா எல்லாத்தையும் குறைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு. ஆல்ரெடி பொர்போன் விஸ்கின்னு ஒன்று இருக்குது, ஸ்பெஷல் விஸ்கி அமெரிக்காலேன்னு வருது. அதுக்கு 0 டேக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. இங்கேருந்து மோடி போகிறதுக்கு முன்னாடியே அந்த டேக்ஸுக்கு 0ன்ட்டீங்க. ஹை அண்ட் ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கும் டேக்ஸை குறைச்சிட்டீங்க. அப்போ எனக்கெல்லாம் என்ன அச்சமாக இருக்குன்னா, இந்தியாவோட சாவரனிட்டியை நீங்கள் அமெரிக்காட்ட அடமானம் வச்சுருவீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த அழுத்தத்துக்கு பணியிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? சரண்டர் ஆகிட்டாங்க, பணியிறாங்கன்னு இல்லை, சரண்டர் ஆகிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கெல்லாம் இருக்குது. அப்போ ஏனைய நாடுகள் கையாளுகிற உத்தியும் இந்தியா கையாளுகிற உத்தியும் இந்த விஷயத்தில் வேறுபட்டதாக இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க? அப்படி கிடையாது, மற்றவங்களாம் பேசியிருக்காங்க, நம்ம பிரதமர் பேசவே இல்லையே. அது சம்மந்தமாக அரசு சம்மந்தப்பட்ட யாருக்கிட்டே இருந்துமே எந்த ஒரு வரலையே. அஃபிஷியலாக வந்தால் தானே நம்ம சொல்ல முடியும். இப்போ உங்களை மாதிரி ஊடகர், அந்த காலத்தில் இருந்த ஊடகர்லாம் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை இஷ்டத்துக்கு கேலி பண்ணாங்க, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி அமெரிக்கா திவ்யா கொர்பாடேன்னு ஒரு IFS ஆஃபீஸரை அரெஸ்ட் பண்ணாங்க, கைது பண்ணாங்க. அப்போ US எம்பசியே பிளாக்கேடு பண்ணிச்சு, ஆர்மியை வச்சு பிளாக்கேடு பண்ணி
தண்ணியும் சாப்பாடு மட்டும்தான் உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டு இருந்ததே தவிர வேற உள்ளுக்குள்ளேயும் உள்ளே போக ஆள் விடலை, வெளில போக விடலை. திரும்பி அவங்கள ரிலீஸ் பண்ணி இந்தியா போகிற வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்துல மெய்டு விஷயத்தில் அதுதான் காங்கிரஸும் இந்திரா காந்தியாக இருக்கட்டும், மன்மோகன் சிங்காக இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னே தெரியல. ஸ்ட்ராங்காக வீக்கான்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லணும்ல. ஓகே. இப்போ நான் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ அமெரிக்கா கொடுக்குற ஒரு அழுத்தத்திற்கு நாம பலியாகிட்டோம் அப்படின்னா அது இந்திய பொருளாதாரத்து மேல என்ன மாதிரியான நான் பல வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் நம்பலை, மக்கள் நம்பலை. மக்கள் உங்களை நம்புறாங்கன்னு இல்லை இந்திய மக்களை நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிளாக இருக்குது. அப்படி இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இவ்வளோ டாலரை ரூபாவை காப்பாற்றுறதுக்காக டாலரை இவ்வளோ விற்றுருக்கூடாது. இப்போ நீங்கள் இது வரைக்கும் $75 பில்லியன் விற்று ரூபாவை இந்த 87லேயே வச்சுருக்கீங்க. நீங்கள் 87லேருந்து 95 ரூபா விழ விட்டுருந்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகிருக்காது. ஆனால் உங்களுக்கு பொருளாதாரம் தெரியாதுங்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு சாமியார் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, 5 ரூபாய்க்கு ஒரு டாலர் ஆக்குவோன்னு சொல்லிட்டீங்க. அதனால் இப்போ 95 ரூபாய்க்கு போனால் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, நாங்களும் கேள்வி கேட்குறோம். அப்போ 95 ரூபாய்க்கு வந்தால் இந்த சூழல் அது சரியாக இருக்கும்னு சொல்கிறேன். இந்த சூழலுக்கு அதுதான் சரி. பட் ஆனால் கேள்வியை நீங்கள் எதிர்கொள்ளணும்ல. கேள்வியும் நாங்கள் கேட்போம்ல. 5 ரூபா ஆக்குறேன், 40 ரூபா ஆக்குறேன், நீ தானே பேசுன. ஆக்சுவலாக 5 ரூபா 40. முக்கியமான ஒரு விஷயத்தை ரொம்ப எளிமையாக சொல்கிறீங்க. இன்றைக்கு இருக்கிற அந்த 87 ரூபாயிலிருந்து 95 ரூபான்னு டாலர் மாறினா, ஒரு டாலருக்கு நிகரான மதிப்பு மாறினால் இந்தியாவுக்கு நல்லது, பொருளாதாரத்துக்கு நல்லது. ஏன் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஐடி கம்பெனியில் இன்னும் ஆர்டர் வரும், இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், இன்னும் நிறைய கார் ஓடும், சாப்பாடு கிடைக்கும், இன்னும் ஹாஸ்டல் ஓடும். ஸோ எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏன்னா சைனாவும் இப்போ லெவலில் குறைச்சிட்டான். இதனால தான் மன்மோகன் சிங்கோ, சிதம்பரமோ, ராகுல் காந்தியோ எலெக்ஷன் போது ரூபா எந்த லெவலில் இருக்குன்னு பேசவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பொருளாதார அறிவே இல்லாததுனால தான் நாங்கள் 5 ரூபாய்க்கு ஆக்குவோம், 40 ரூபாய்க்கு ஆக்குவோம்னு பேசிவிட்டு இன்றைக்கி அது 87. ரொம்ப அருமையாக, ரொம்ப ஒரு பொது புத்திக்கு மாறுபட்ட ஒரு முக்கியமான பொருளாதார கருத்தை சொல்கிறீங்க. நம்ம டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பை 87லேருந்து 80, 70 அப்படி கொண்டு வர தேவையில்லை. கொண்டு வந்தால் தப்பு. என்ன ஆகும், சொல்கிறீங்க ஆல்ரெடி இப்போவே நீங்கள் தப்பான கொள்கையை ஃபாலோ பண்ணி 87 ரூபாவில் வச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஐடி கம்பெனியில் ஆட்களை இன்றைக்கி இன்ஃபோசிஸில் 500 பேரை வேலையை விட்டு அமைச்சிருக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட ஆர்டர் இல்லை. இதே 95 ரூபானா இன்னும் சீப்பாக கோட் பண்ணி இன்னும் ஆர்டர் எடுக்க போகிறான். அப்போ ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கும். இதை நீங்கள் தடுத்து நிறுத்துறது ஏன்னா உங்களோட நண்பர் 2 பேர் இருக்காங்க, A1 A2ன்னு நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கே தெரியும் A1 A2 யாருன்னு. அவங்க 2 பேரும் வெளிநாட்டில் பயங்கரமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் டாலரில் கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கினும்போது 70 ரூபா டாலருங்கிற ரேட்டில் கடன் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி கடன் திரும்பி கொடுக்கறச்ச 87 ரூபான்னு கொடுக்கணும். ஸோ அசலே வட்டியை விட்டுருங்க, அசலே 30% ஏறுது. அதனால் நண்பரை காப்பாற்றுறதுக்காக இவர் விற்கிறாரு. இதை நான் சொல்லலை, அவங்களோட பொருளாதார ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியமே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போது சர்வதேச அளவில் ஏற்படுகிற இந்த நெருக்கடிகளை, இந்த கேள்வி நான் உங்களோட இந்த செஷனோட ஒரு இறுதி கேள்வியாக நான் கேட்குறேன். இப்போது இந்திய பொருளாதாரத்திற்கு இந்தந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு நீங்கள் எதெல்லாம் ஒரு ஆலோசனையாக? முதல்ல நீங்கள் ஆலோசனைன்னா முதல்ல பொருளாதார தெரிஞ்சவரை ஒருத்தரை நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர், இப்போ இருக்கிற பிரின்சிபல் செக்ரட்டரி 2ங்கிறவர் இது படித்தவர், ஹிஸ்ட்ரி படித்தவர். ஐஏஎஸ்ஸாக இருந்து ஹிஸ்ட்ரி படித்து தான் ஐஏஎஸ் ஆனார். MA ஹிஸ்ட்ரி அவர். ரைட்டா? நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்தது எக்கனாமிக்ஸ் நடத்த முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவுஜீவியாக இருக்கலாம். நான் படித்தது இன்ஜினியரிங், நீ எக்கனாமிக்ஸ் இல்லைன்னு பல பேர் சொல்லுவாங்க. நான் போய் ரிசர்வ் பேங்க் கவர்னராக என்ன ஆக்குன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சு அப்படி இடத்துல ரிசர்வ் கவர்னருக்கு நான் தகுதி இல்லாதவன். அதுக்குன்னு படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரகுராம் ராஜன் இருக்கிறாரு, ரத்தின் ராய் இருக்கிறார், பல பெரிய வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த வேலையை அவர்தால் தான் செய்ய முடியும். இப்போ நான் எனக்கு மெடிசனை பற்றி தெரியுங்கிறதுனால நான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடியவன் தான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்குன்னு படித்தவங்க இருக்கிறாங்க. ரகுராம் ராஜன் இருக்கிறார், ரத்தின் ராய் இருக்கிறாரு, அது மாதிரி பல பேர் இருக்கு. மான்டேக் சிங் அஹ்லுவாலியா இருக்கிறாரு, பல பேர் இருக்கிறாங்க. பொருளாதாரம் படித்த நிறைய பேர் இருக்காங்க. அரசுக்கு ஒரு சரியான பொருளாதார ஆலோசனை இல்லையே, ஓடி போயிட்டாங்களே.
ராஜன்னாத்து 300 டேர்ம் இருக்கேங்கிறாரு. டிமானிட்டைசேஷன்ங்கிற தவறுக்கு ஒத்துக்காட்டினால ராஜன் ஓடி போயிட்டாரு. அரவிந்த் சுப்பிரமணியம் என்னை கேட்காம டிமானிட்டைசேஷன் பண்ணேங்கிறதுனால அரவிந்த் சுப்பிரமணியம் போயிட்டாரு. முர்ஜித் பட்டேல் என்ன சொல்லிட்டாரு, என்னை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட வச்சதுனால எனக்கு இது வேணான்னு ஓடி போயிட்டாரு. விரால் ஆச்சாரியா ஓடி போயிட்டாரு. யார் இருக்காங்க? இப்போ இருக்கிற ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து ஐஏஎஸ். ஆமா. ரகுராம் ராஜனும் பிஏ தான் படித்தார். அதுக்கப்புறம் மேலே போய் பொருளாதாரம் படித்தவர். சர்வதேசத்தில் பொருளாதாரம் படித்து ஐஎம்எஃப்ல இருந்தார். ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களை தூக்கி ரிசர்வ் பேங்க்லேயும் மினிஸ்ட்ரிலையும் வச்சிங்கன்னா இப்படி தான் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்துக்கு இப்போ நான் எனக்கு கிரிக்கெட்டை பற்றி நல்லா கமெண்ட்ரி சொல்ல தெரியும். நீ போய் டெண்டுல்கருக்கு பதிலாக பேட்டை பிடிச்சி ஆடுனா ஆட முடியுமா? நீ இந்தியாவுக்கு ஆடுனா ஆட முடியுமா? அந்த விஷயம் தெரிஞ்சவன் தான் அதை ஆட முடியும். இதுதான் விஷயம். இது ஒரு ஆலோசனை. வேறு சில ஆலோசனைகளை நீங்கள் இதோட சேர்த்து வேறு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட்டுகள் மேலே டேக்ஸை ஏற்றணும். இன்றைக்கி கார்ப்பரேட்டுகளுக்கு 25% டேக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் 40% ஆக்கணும். சாமானியன் மேலே இருக்கிற வரி சுமையை குறைக்கணும். பெட்ரோல், டீசல், ஜிஎஸ்டி இதை நீங்கள் குறைச்சிட்டு இன்கம் டேக்ஸை ஏற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த விஷயங்களை பண்ணாதான் நம்ம பொருளாதாரம் திருந்தும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரூபாவை மதிப்பை சைனா இப்போ அவங்க ரூபா கரன்சி லெவலில் இறக்கிற மாதிரி, ஜப்பான் அவங்க கரன்சி லெவலில் இறக்கின மாதிரி உங்கள் கரன்சி லெவலை நீங்கள் இறக்கி தான் ஆகணும். உங்கள் ஈகோக்கோ இல்லை உங்கள் சாமியார் சொன்னதுனாலையோ நீங்கள் ரூபாவை ஸ்ட்ராங்காக இந்த கருத்து நீங்கள் ரொம்ப புதுமையாகவும் அதே நேரம் ரொம்ப விளக்கமாகவும் இதை நீங்கள் இல்லை ஒன்றும் இல்லை. ரூபாய் மதிப்பை இறக்குறதுனாலே ஏற்றுறதுனாலே எந்த 70 ரூபாய்க்கு நீங்கள் ஆக்கினீங்கன்னா ரூபாவை 60 ரூபா ஆக்கினீங்கன்னா இன்னைக்கு ஒரு கம்பெனி இருக்காது, ஐடி கம்பெனி இந்தியாவில் ஓடாது. ஒரு 10 கோடி பேருக்கு வேலை போயிடும். ஒரு அரசியலாக அதை பார்க்காம ஒரு பொருளாதார தளத்தில் இருந்து இதான் பார்ப்போம். ஆனால் இறங்கறச்ச கேள்வி கேட்கறது எங்கள் கடமை. ஏன்னா நீ தானே சொன்ன, அப்போ உனக்கு தெரியலன்னு ஒத்துக்க. இல்லை, அது நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க. அரசியலாக அது என்னவா இருக்குது, பொருளாதாரமாக அது என்னவா இருக்குது. இதனால தான் மன்மோகன் சிங்கோ, சிதம்பரமோ, ராகுல் காந்தியோ எலெக்ஷன் போது ரூபாவை இந்த லெவலில் வைப்போன்னு எந்த அறிவு சார்ந்தவனும் படித்தவனும் சொல்ல மாட்டான். நிச்சயமாக ஒரு நீண்ட ஆழமான உரையாடல். எந்த ஒரு விஷயத்தை உங்களுடன் பேசினாலும் அது மிகவும் உவப்பானதும் அறிவிற்கு வலுவூட்டதுமானதும் இருக்கும். அந்த வகையில் எங்களோடு நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் செலவிட்டதற்கு எங்களது உளமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.